ஒரு விதையை விதைக்கப்படும் பொழுது அது எவ்வளவு மடங்கு பலன் தருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் 1000 மடங்கு ஆண்டவருக்கு பலனை கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டுவது என்னவென்றால், ஒரு ஒரு விதையை போல நாம் விழுந்து செத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கனிகளை கொடுக்க வேண்டும். அதனால நம்ம செத்து போறதா? இல்ல. நாம் ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாட்களிலே ஆண்டவருக்கு பலனை கொடுப்பதற்கு ஒரு விதையை போல நாம் நம்மை, அதோட நம்முடைய சுயத்திற்கு செத்து ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும். ஒரு விதை எப்படி சாகிறதோ அதே போல நம்முடைய சுயத்திற்கு சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 1, அதாவது நம்முடைய சுய சித்தத்திற்கு நாம் சாக வேண்டும். ஒரு விதையை போலதான் சுய சித்தத்திற்கு, அதாவது அந்த நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் விதை விதைக்கிறவருடைய வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு விதை வழியருகே விழுந்தது, முள்ளுகளிலே விழுந்தது, பாறையிலே விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. இரண்டாவது பார்க்கிறோம், டை டு ஈகோ அண்ட் பிரைடு, அதாவது நம்முடைய சுய பெருமைக்கும் சுய கௌரவத்திற்கும் சாவது. நமக்கு சுய கௌரவம், சுய பெருமை அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் வைத்திருக்கிறோம். அது சில நேரத்தில் நம்ம அஃபெக்ட் பண்ணும். இதற்கு நாம் சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சுயத்தை வெறுப்பது என்பது என்ன? சுயத்திற்கு சாவது என்பது என்ன? நாம் நம்முடைய சுய கௌரவத்திற்கும் சுய பெருமைகளுக்கும் சாக வேண்டும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லும்போது நம்ம சொன்ன ஒரு காரியத்திற்கு ஒருவர் இது சரியில்லைங்க, அப்படி இதை கொஞ்சம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா இமீடியட்டா என்ன செய்யணும்? நான் முடிவு பண்ணது, இதை நீ கேள்வி கேட்கிறியா அப்படிங்கிற என்ன. நிறைய இடத்துல பிரச்சனை அதுதான். ஊழியத்திலும் சரி, வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சரி, நான் சொல்லிட்டேன், ஆனால் இனி மாத்த மாட்டேன். அது நீ என்னதான் சொன்னாலும் சரி, நான் மாத்த மாட்டேன். எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த ஆணவம், இந்த கர்வம், இந்த பிடிவாதம் நாம் சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்முடைய வாழும் போதே இந்த சுயத்திற்கு சாகும்போதுதான் தேவனுக்கு மிகுந்த பலனை கொடுக்க முடியும். willing to correct, நான் சரி செய்து கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னா, ஒரு காரியம் நன்மையாக முடிந்து விட்டது, நல்ல சிறப்பா செஞ்சிட்டோம், அது வேலை ஸ்தானமானாலும் சரி, வீட்டிலனாலும் சரி, ஊழியத்தினாலும் சரி, நல்ல சிறப்பா முடிஞ்சிச்சு. அதோடு தொடர்புடைய மக்களை, அவர்களுக்கு அதற்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறோமா? கிரெடிட் கொடுக்கிறோமா? அப்பா அவர் நல்லா செஞ்சார், அந்த பிரதர் நல்லா செஞ்சார், அந்த பிரதர் நல்லா செய்தார் என்று தட்டி கொடுக்கிறோமா? இல்ல, எல்லாம் நான் தான் செஞ்சேன், நோ, எல்லாம் என்னாலதான், நோ. ஒரு டீம் விளையாடிட்டு இருக்குன்னா, கோல் போடுறவன் மட்டும் இல்ல, பாஸ் பண்றவன் இருக்கான், பின்னாடி கோலை தடுத்தவன் இருக்கான், எல்லாருக்கும் அதில் பங்கு உண்டு. அதனால நம்முடைய சுய கௌரவத்திற்கும் சுய கர்வத்திற்கும் சுய பெருமைகளுக்கும் நாம் சாக வேண்டும். நம்முடைய சுயத்திற்கு நாம் சாக வேண்டும். நம்முடைய அன்பிலே நாம் பெருக வேண்டும். தியாகமான அன்பிலே நாம் பெருக வேண்டும்.